கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி 3 நியாய தீர்ப்புகள். கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் 3 நியாய தீர்ப்புகள் உண்டு. ஒன்று, மனிதகுலம் தோன்றியது முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரை செய்த பாவங்களுக்காக, சட்டங்களை நாம் நம்முடைய மீறுதல்களுக்காக நாம் அடைய வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை, அந்த நியாய தீர்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி அந்த தீர்ப்பை அங்கே நிறைவேற்றி மரணமடைந்து நம்மை பாவத்திலிருந்து நீங்களாக்கின முதல் நியாய தீர்ப்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். இரண்டாம் நியாய தீர்ப்பு என்னவென்றால், பாவத்திலிருந்து நீக்கப்பட்ட நாம் அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கிற அந்த நமக்கு நாமே அளிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு தான் இரண்டாவது நியாய தீர்ப்பு. இதை எப்படி நாம் பரிசீலித்து பார்ப்பது என்றால், இதற்காகத்தான் ஐக்கிய பந்தி, திருவிருந்து என்பதை இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சபையிலே இதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்கிறார். இந்த திருவிருந்து கர்த்தர் நமக்காக மரணித்தார் என்று அறிக்கை செய்வது. இதுல முக்கியமானது, இதிலே கலந்து கொள்ள நமக்கு தகுதி உண்டா என்பதை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். அபாத்திரவானாக இதிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே பரிசீலித்து தகுதி பெற்று இதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு நாமே அளிக்கப்படும் இரண்டாம் நியாய தீர்ப்பு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனம் வரை இதை நாம் வாசிக்கிறோம். மூன்றாம் நியாய தீர்ப்பு, இந்த ஐக்கிய பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வதன் மூலம் ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் நீங்களாக்கி விடுகிறோம். இந்த மூன்றாம் நியாய தீர்ப்பிலே நாம் 2 கொரிந்தியர் 5:10 எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தின் முன்னாக நாம் நிற்க வேண்டும். எதற்காக? நம்முடைய கிரியைக்கு தக்கபடி அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக் கொள்வதற்காக. 2 தீர்ப்புகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டன. இந்த மூன்றாம் தீர்ப்புக்காக நாம் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், பலன்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.